Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா வருகின்ற 11ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் கேவி ஸ்கூல் விரைந்து அமைத்திடணும். அந்த மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் கேவி ஸ்கூல் இல்லை, கேந்திர வித்யாலய பள்ளி. அதுக்கு முன்னாள் படைவீரர் நலச்சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நடத்த இருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை வேலூர் மற்றும் வேலூர் சுற்றுப்புறத்தில் இருக்க அனைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் ப்ளஸ் மத்திய அரசாங்க பணியாளர்கள் அனைவருக்கும் பகிருங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ கேந்திர வித்யாலயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கேவி. இந்த கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. ஆனால் வேலூர் அப்படிங்கிறது ஒரு புரட்சி மண், புரட்சி பூமி. இதில் படைவீரர்கள் ரொம்ப அதிகம். குறிப்பாக இராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் படைப்பிரிவுகள் வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகம். பணியில் இருக்க இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இல்லை பணியிலிருந்து ஓய்வு பெற்று வந்த இராணுவ வீரராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அதிகமான நபர்கள் அங்கே தான் இருக்காங்க. ப்ளஸ் இது போக மத்திய அரசாங்க ஊழியர்கள், அதாவது ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி மத்திய அரசாங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஊழியர்களும் அங்கே அதிகம். ஆனால் அங்கே ஒரு கேவி கேந்திர வித்யாலயா பள்ளி கூட இல்லை. அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற முன்னாள் படைவீரராக இருக்கட்டும், படைவீரர்களாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இவங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு மனக்கவலையாக இருக்குது. இதுக்காக பல்வேறு சங்கங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் மனு கொடுத்து, சார் கண்டிப்பாக இந்த தடவை கேவி எப்படியாவது கொண்டு வந்துடுங்க, நம்ம பகுதிக்கு கேவி தேவை. ஏன்னா கேவி பள்ளி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தரமான கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும், குறைந்த விலையில். இன்றைக்கி தெரியும், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பள்ளி படிப்பு உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் ரூபாய் செலவாகும். ஆனால் கேவியில் மிக குறைந்த கட்டணம், ஆனால் ஒரு நிலையான ஒரு கல்வி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றதற்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸிங் பண்ணி அதுக்கான இடம், அதுக்கான நிலங்கள் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாருமே மாநில அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து செய்யணும். இதை ஒரு கோரிக்கையாக பல்வேறு தடவை பல்வேறு சங்கங்கள் இதை கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்தும் ஒரு சில அரசியல் காரணங்கள், இல்லை மற்ற பள்ளிகள் இது வந்துச்சுன்னா மற்ற பள்ளிகளுக்கு வேலை இருக்காது, இல்லை அங்கே மாணவர்கள் சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதத்தில் இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த கோரிக்கைகள் கிடப்பிலே போடப்பட்டு இருக்கு. இதை கண்டித்து இப்போ 11ஆம் தேதி வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மாவட்டத்தில் இருக்க முன்னாள் முப்படை வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை இப்போ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி மத்திய மாநில அரசாங்கக்கிட்ட இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி விரைந்து கேவி பள்ளி வரணும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கை. இதுக்கு முறையாக காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க, அனுமதி கேட்டிருக்காங்க. அனுமதி வாங்கி முறைப்படி வழியில் நம்மளோட கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தோட நோக்கம். நம்ம படை வீரர்கள் மத்திய அரசாங்கம் பணியில் இருந்துட்டு வந்திருக்கோம், நாட்டை காப்பாற்றிட்டு வந்திருக்கோம். நம்ம என்றைக்குமே மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நம்மளோட கண்டனத்தையும் நம்மளோட கோரிக்கையும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக விரைந்து அங்கே கேவி பள்ளி வரணும். ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் ஒரு கேவியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படைவீரர்களோட ஒரே நோக்கம். இதுக்கு வேலூரில் பல்வேறுபட்ட நலச்சங்கங்கள் இருக்காங்க, முன்னாள் படைவீரர் நலச்சங்கங்கள் இருக்காங்க, அதுக்கு வரோன்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரயில்வே ஊழியர்கள் இருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஊழியர் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட மத்திய அரசாங்க பணியில் இருக்க ஊழியர்களும் நாங்களும் இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தரோம் சார். ஏன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டம், நம்ம இப்படி பண்ணாதான் மாநில அரசுகிட்டையும் மத்திய அரசாங்கக்கிட்டையும் நம்மளை ஒரு கவனம் பெறணும். ஏன்னா இது வேலூர் அப்படிங்கிறது ஒரு புரட்சி மண். அந்த புரட்சி மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு படை வீரர்கள் இப்போ இராணுவத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க குழந்தை இங்கே படித்தா அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை வர விடுறதுக்கு ஒரு சில நபர்கள் தங்களோட சுய லாபத்துக்காக இதை தடுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்மளோட நோக்கம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மத்திய மாநில அரசாங்கங்கள்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் கேவி சங்கடன் இருக்காங்க அவங்கக்கிட்டையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து அதுக்கான இடம், அதுக்கான மற்ற எல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி விரைந்து அங்கே கேவி பள்ளி சீக்கிரமாக வரணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கேவி ஸ்கூல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் இதை முயற்சி எடுத்தால் தான் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துலேயாவது வேலூர் மாவட்டத்தில் கேவி பள்ளி வரும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கையில் வேலூர் மாவட்டத்தில் வருகின்ற 11ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி முன்னாள் முப்படை வீரர்கள் அனைவரும் சென்று அந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத
அப்படிங்கிறது தான் அந்த சங்கங்களோட மொத்த கோரிக்கையும். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனையோ ஒரு தனிப்பட்ட சங்கத்தோட பிரச்சனையோ கிடையாது. மத்திய அரசாங்க பணியில் இருக்க அனைவரும் கேவி ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆனது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வேலூர் பூமிக்கு வந்து இன்னும் வராமல் இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறதா கோரிக்கை. நம்ம என்றைக்குமே காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஒரு நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்மளோட செயல்கள் என்ன, அதை நோக்கி தான் நம்ம பயணப்படணும். நம்ம என்றைக்குமே சட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம். முன்னாள் படைவீரர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடைபெற்று விரைந்து வேலூர் மாவட்டத்துக்கு கேவி ஸ்கூல் வரணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ போடுறதுக்கான மொத்த நோக்கமும். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் தகவல் தெரியணும், இல்லை உங்களுக்கு எத்தனை பேர் வாரீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பர் தரேன். இவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சங்கங்கள் மூலமாகவும் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கேங்க. உங்களுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்கள் சங்கத்தில் இருந்து எத்தனை நபர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டீங்கன்னா இது வந்து யார் தலைமைன்னு நடக்கலை. இது வந்து ஒட்டுமொத்த முன்னாள் முப்படை வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயம். ஒருத்தர் முன்னெடுத்து செயல்படுறாரே தவிர கோரிக்கை அவருக்கானது கிடையாது, எல்லாருக்குமான கோரிக்கை. இதில் வந்து ஒரு சில பேர் இதுலேயும் வந்து பாலிடிக்ஸ் செய்ய பார்க்குறாங்க. அது செய்யாமல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நம்மளோட எண்ணங்களுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் நீங்கள் வந்து முன்னாடி சேரணும் செய்யணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ போடுறதுக்கான மொத்த கோரிக்கையும். எப்படியாவது வேலூர் மாவட்டத்துக்கு கேவி ஸ்கூல் வரணும், பல நாள் கனவு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கு. முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ போடுறதுக்கான மொக்க நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.